Hey, hi everyone. So today, manual testing ஓட mastery நம்ம start பண்ணுறோம். ஸோ நம்மளோட first வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா QA, QC and the 7 principles of testing. Okay. So first we will start with QA. What is the full form of QA? So QA என்றது quality assurance. Okay. QC என்றது quality check or quality control. Okay. Then we have testing. Okay. So one by one போலாம். First QA. QA என்றது full form என்ன சொன்னேன்? Quality assurance. Okay. See, QA அப்படின்றது மைண்ட்ல வந்துருச்சுனாலே just remember process. Okay. So it focus on process. It is proactive. Okay. இதுதான் இதோட definition. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம போகிறோம், நம்மளோட சிலபஸும் நல்லா இருந்து நம்மளோட டீச்சிங் மெத்தடாலஜியும் நல்லா இருந்தால் நம்ம நல்ல மார்க் வாங்குவோம். கரெக்ட்? அதுதான் QA. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணுறாங்க அங்கே? they are following a process, right? ஸோ ஒரு டீச்சிங்கிறது ஒரு நாளில் நடக்க போகிறது இல்லை. ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக அந்த ஸ்டாஃப் வந்து நமக்கு டீச் பண்ணி அதுக்கான மாடல் எக்ஸாம்ஸ் வச்சு இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வச்சு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இட்ஸ் நத்திங் பட் என்னது ப்ராசஸ். கரெக்டாக? ஸோ அதுதான் QA. ஓகே. ஸோ ரிமெம்பர், QAன்றது ப்ராசஸ். ஓகே. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஸோ QAன்றது ப்ராசஸ். ஸோ தென் வி ஹாவ் QC. QCனா என்ன சொன்னேன்? குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர் குவாலிட்டி செக். ஓகே. ஸோ QCயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு வேர்ட் ப்ராடக்ட். ஓகே. ஸோ ஃபோக்கஸஸ் ஆன் த ப்ராடக்ட். இட் இஸ் ரியாக்டிவ். ஓகே. இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேப்பரை எவால்வேட் பண்ணுறோம். ஓகே. அதில் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது குவாலிட்டி செக். ஓகே. எக்ஸாம் பேப்பரை ஒரு ப்ரொஃபஸர் கரெக்ட் பண்ணுறப்போ அது மிஸ்டேக்காக கண்டுபிடிப்பாங்க. ரைட்? ஸோ அது என்னது? குவாலிட்டி செக் ஆர் குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே. ஸோ தென் வி ஹாவ் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, the actual process of executing a program with the intent to find error means, நீங்கள் வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய பக்ஸ் டிஃபெக்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறது தான் நம்மளோட அல்டிமேட் கோல். ஸோ அதை மீன் பண்ணுறது தான் டெஸ்டிங். ஓகே. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி QA QC டெஸ்டிங்கோட டிஃப்ரென்சஸ் கேட்கலாம். ஓகே. ஸோ ரிமெம்பர், QAன்றது ப்ராசஸ், QCன்றது ஃபில்டர் அண்ட் டெஸ்டிங்கிறது இன்டென்ட் டு ஃபைண்ட் பக்ஸ். ஓகே. ஸோ இதுதான் காமன் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ why 100% டெஸ்டிங் இஸ் இம்பாசிபிள். ஸோ இது நம்மளோட அடுத்த டாபிக். டெஸ்டிங் நம்ம பண்ணுறோம், ஓகே, பட் டெஸ்டிங் 100% பாசிபிளா? கண்டிப்பாக கிடையாது. ஓகே. கன்சிடர், நீங்கள் மேபி ஒரு ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்டு, ஓகே, ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு டம்மி சைட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. இப்போ இந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு எப்படி இருக்கும்? உங்கள் ஆல்ஃபா கேரக்டர்ஸ் இருக்கும், நியூமரிக் கேரக்டர்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், அப்பர் கேஸ் இருக்கணும், லோவர் கேஸ் இருக்கணுன்ற நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்ன்றது நமக்கு வரும். கரெக்ட்? ஸோ இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் நீங்கள் எவ்வளவு தூரம் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் பில்டப் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு ஆல்ஃபா கேரக்டர், ஒரு நியூமரிக் கேரக்டர், ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ், அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் பாஸ்வேர்ட். ரைட்? ஸோ இதுவே 2 ஆல்ஃபா கேரக்டர், 2 நியூமரிக் கேரக்டர் வித் ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் எல்லாமே ஸ்மால் கேரக்டர், இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்றது நத்திங் பட் ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் பண்ணலாம்னு டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்கிறது தான். இப்போ பாஸ்வேர்டு இருக்குது, நான் பாஸ்வேர்டு அப்படின்றதே டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் ஃபுல் அண்ட் கேபிட்டலில் கொடுக்கலாம், பாஸ்வேர்ட் சும்மா ஃபுல்லாக நான் ஸ்மாலில் கொடுக்கலாம், பாஸ்வேர்டுக்கு அப்புறம் நான் ஏதாவது நியூமரிக் கேரக்டர் ஆட் பண்ணலாம், இல்லை பாஸ்வேர்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணலாம், இல்லை பாதி கேரக்டர்ஸ் அப்பர் கேஸில் பாதி கேரக்டர் லோவர் கேஸ்லன்றது
எப்படி வேணா போடலாம், ரைட்? இதை மீன் பண்றது தான் பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ 100% டெஸ்டிங் ஏ இம்பாசிபிள் அப்படின்னா, because input full field can have trillions of data permutations. Okay, ஒரு ஒரு 10 கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு விதமான பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலான்றது. ஸோ இன்ஃபைனைட் காம்பினேஷன்ஸ் வரும். ஓகே, infinite logic path, complex software has too many ways to travel. Okay, see இப்போ நம்ம சிம்பிளா பார்க்கக்கூடிய அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் ஓகே. பட் நமக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் அமேசான், ஃப்ளிப்கார்ட். பட் நமக்கு தெரியாம இன்னும் எவ்வளவோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நிறைய டொமைன்ஸ் இருக்கு, பேங்கிங்ஸு, இன்சூரன்ஸு, டிராவல் டொமைன், எக்கச்சக்கமான டொமைன் இருக்கு, ரைட்? ஸோ அந்த அந்த டொமைன்ஸ்ல மேபி சில மாடியூல்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கலாம். ஓகே, அந்த இடத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எல்லா லாஜிக்கையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இதனால தான் டெஸ்டிங் அப்படின்றது 100% இம்பாசிபிள். பட் அதுக்காக நான் வந்து ஒரு 10% தான் குவாலிட்டி கொடுப்பேன், 20% தான் குவாலிட்டி கொடுப்பேன்றது கிடையாது. சி, நீங்கள் வந்து உங்களோட 100 to 100% கொடுத்து பெஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணணும். ஓகே, பட் லீக்கேஜஸ் இருக்கலாம். லீக்கேஜஸ் மீன்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ல மேபி 1 or 2 bugs வரலாம். தட் இஸ் காமன். ஓகே, ஸோ இதனால தான் 100% டெஸ்டிங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் 7 principles of testing. ஸோ ஃபர்ஸ்ட்னா டெஸ்டிங் ஷோஸ் த presence of defect. நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பேசணும், டெஸ்டிங்கோட அல்டிமேட் கோல் என்னது, நம்ம பக்கை கண்டுபிடிக்கிறது தான், ரைட்? ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் exhaustive testing, which means we cannot test every single permutation and combination. Okay, அதுதான் exhaustive testing. நம்ம ஏன் 100% டெஸ்டிங் இம்பாசிபிள் சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் exhaustive testing கீழேயும் வரப்போகுது. ஓகே, இயர்லி டெஸ்டிங். இயர்லி டெஸ்டிங்கிறது நத்திங் பட் நமக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வருது இல்லையா, அந்த ரெக்குவயர்மெண்ட் டைம்லேயே மேக்ஸிமம் நம்ம அனலைஸ் பண்ணி இதை பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இயர்லி டெஸ்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த மொமெண்ட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, சம் சர்ப்ரைசஸ் டிஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஃபெக்ட் கிளஸ்டரிங். ஸ்மால் நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ். இப்போ நீங்கள் வந்து அமேசான் எடுக்கிறீங்க, ரைட்? அமேசானில் வந்து டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. ஓகே, மீன்ஸ் சர்ச் பண்ணுறோம், ஆட் டு கார்ட் கொடுக்குறோம், பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸு, நிறைய இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸ் எல்லாம் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம கேட்டகரின்னு நம்ம சொல்கிறோம், பட் டெக்னிக்கல் டேர்மில் அது மாடியூல்ஸ் அப்படின்றது மீன் ஆகும். ஓகே, ஸோ அங்கேருந்து வரக்கூடிய பக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃபெக்ட் கிளஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட் பேரடாக்ஸ். ஓகே, ஸோ ரன்னிங் த சேம் டெஸ்ட். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு லாகினை செக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செட் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் எழுதி வச்சுட்டு, செட் ஆஃப் டெஸ்ட் டேட்டாவை எழுதி வச்சுட்டு ஒரு 15-20 டைம்ஸ் அதே டெஸ்ட் டேட்டா, அதே ப்ராசஸ், அதே டெஸ்ட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். அப்பப்போ நம்மளோட பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை மாற்றணும். ஃபர்ஸ்ட் யூசர் நேம் கொடுக்குறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது. ஸோ காம்பினேஷன்ஸையும் அவங்களோட டெஸ்ட் ஸ்டெப்ஸையும் மாற்றிக்கிட்டே இருங்க. எந்த இடத்துலையுமே இதுதான் ஸ்டாண்டர்ட், நான் இப்படி தான் இருப்பேன்றதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே, அதுதான் பெஸ்டிசைட் பேரடாக்ஸ். ஓகே, தென் என்னன்னா testing is context dependent. Means you don't test a medical heart rate app the same way you test a food delivery apps. See, நீங்க என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டெஸ்டிங் இஸ் கான்டெக்ஸ்ட் டிபெண்ட். உங்கள் நேம்லேயே புரியும் கான்டெக்ஸ்ட் டிபெண்ட்ன்றது. கான்டெக்ஸ்ட்ன்றது நத்திங் பட் சி, நம்ம வந்து ஸ்விக்கி யூஸ் பண்ணுறோம், சேம் டைம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், ரைட்? இப்போ நான் ஸ்விக்கியில் போய் ஒரு பிரியாணி சர்ச் பண்ணால் எனக்கு அதுக்கு ஏற்ற ரிசல்ட் வரும். நான் என்னோட ஐசிஐசிஐயோட ஹெச்டிஎஃப்சிலேயோ இல்லை எஸ்பிஐலையோ ஏதோ ஒரு பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிட்டு நான் பிரியாணி சர்ச் பண்ணால் கரெக்டாக. ஸோ ஸ்விக்கினா அந்த கான்டெக்ஸ்ட் என்ன, அது இகாமர்ஸ் டொமைனாக இருந்தால் அது ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணணும்.
பேங்கிங் டொமைனாக இருந்தால் இதை ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவேன் எல்லா டொமைனுக்கும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே உங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்காதீங்க. அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் யோசிக்க கற்றுக்கணும். ஓகே, ஸோ absence of errors fallacy. If the software is bug free but does not do what the user want, it's still a failure. See, நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை எண்ட் யூசருக்கு கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த எண்ட் யூசர் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது நடக்கலை, ஈவன் அது பக்கு கிடையாது, பக் இல்லை, இதுதான் ரெக்குவயர்மெண்ட் இல்லை இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம சொல்கிறோன்னா, சி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா உங்களோட எண்ட் யூசர், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுதான் absence ஆஃப் எரர் ஃபாலசி அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இன்டர்வியூ கார்னருக்கு வந்துட்டோம், நம்மளோட செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், அஸ் ஐ மென்ஷன் எஸ்டர்டே, ப்ளீஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. I could able to reply you. Okay, so please comment section la ping பண்ணுங்க. Okay, so இன்னைக்கு இன்டர்வியூ கார்னர்ல நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா, if you find no bugs in a module, is it ready for release? Okay, கரெக்டாக கேளுங்க. நீங்கள் உங்கள் மாடியூலில் எந்த பக்கும் கண்டுபிடிக்கலை, அப்போது ரிலீஸ்க்கு நீங்கள் ரெடியா? நோ, கரெக்ட். ஏன்? நம்ம என்ன பேசணும்? Absence of errors policy. So, according to the absence of error policy, we must ensure it also meets user requirement. யூசருக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கொடுக்குறோன்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது இன்னையோட இன்டர்வியூ கார்னருக்கான கொஷின். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். Just if you have any doubts, please ping in the comment section. Okay, until I see you in next session, take care, bye, thank you.